வெல்கம் டு கிரேட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா TNUSRB PC ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ்ல டோட்டலா நமக்கு எவ்வளவு டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா 150 டெஸ்ட். 150 டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம். ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின் இருக்க போகுது. அப்ப 150 இன்டு 100 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,000 கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க பிசி எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள. ஓகேவா? 150 இன்டு 100 100ன்றது கொஸ்டின். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 100 வினாக்கள் இருக்கும். உங்களுக்கு 150 டெஸ்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஷெட்யூல்குள்ள. ஓகேவா? சரி, நம்ம ஷெட்யூல் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா வர 10ஆம் தேதி டிசம்பர் 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன் டிசம்பர் 10 ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பிசி எக்ஸாம் நடந்த டேட் டிசம்பர் 10 பிளஸ் அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ், அதாவது முக்கிய தினங்கள் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம் செவ்வாய். அந்த நாள் மட்டும் தான் செவ்வாய்க்கிழமையா இருக்கும். மீதி வர நாள் எல்லாமே திங்கள் வெள்ளி அது மட்டும் தான் டெஸ்ட். எல்லா டேட்டுமே திங்கள் வெள்ளியா வரும். ஓகேவா? வாரத்துல 2 நாள் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே ஷெட்யூல சேஞ்ச் பண்ணி டெய்லி டெஸ்டா மாறிடும். நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா டெய்லி டெஸ்டா மாறிடும். வாரத்துல 2ன்றது மாறிடும். ஓகேவா? 2 டெஸ்ட் இருக்காது, டெய்லி டெஸ்ட். டோட்டலா நம்மளுக்கு மொத்தம் 150 டெஸ்ட் சொல்லியிருந்தேன்னா 50 டெஸ்ட் சப்ஜெக்ட் டெஸ்ட் போகும். ஓகேவா? அந்த சப்ஜெக்ட் டெஸ்ட் எப்படி கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள். ஓகேவா? செவ்வாய்க்கிழமை என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6th ஹிஸ்டரி பிளஸ் எக்கனாமிக்ஸ். வர செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் 6th ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ். அது கூட ஒரு சைக்காலஜி டாபிக் வைஸ் ஒரு சைக்காலஜி வந்துகிட்டே இருக்கும். டாபிக் வைஸ்ல. ஓகேவா? இந்த டாபிக் வைஸ் சைக்காலஜில ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். இதுல 75 கொஸ்டின் இருக்கும். டோட்டலா 100 கொஸ்டின். அடுத்த டெஸ்ட் என்ன இருக்குது? ஜியோகிராஃபி சிவிக்ஸ் கூட ஒரு சைக்காலஜி டாபிக் வரும். அடுத்து இந்த ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி சிவிக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 6th சோசியல் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். இங்க இருந்து ஒரு சைக்காலஜி டாபிக் வைஸ் சைக்காலஜி போய்கிட்டே இருக்கும். 6th சோசியல். இங்க சயின்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்றோம். பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அடுத்து இந்த பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிஞ்சு அப்படின்னா 6th சயின்ஸ் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதே சேம் அதே டைப்ல தான் இங்க தமிழ் மட்டும் தனியா வந்துட்டே இருக்கும். ஓகேவா? 6th ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி சிவிக்ஸ் இது சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். 7th சோசியல் பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து ஒரு சயின்ஸ் டெஸ்ட். ஓகேவா? 6th to 8th வரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். 6th to 8th ஹிஸ்டரி, 6th to 8th ஜியோகிராஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ், 6th to 8th சோசியல், 6th to 8th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சயின்ஸ் ஆமாடி போயிடும். 6th to 8th 8வது வர 6th 7th 8th அடிச்சிட்டோம்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். ஓகேவா? அடுத்து 9th ஸ்டார்ட் பண்றோம். 9th 10th தனித்தனியா போகும். 9th 10th நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட். 9th 10th ரிவிஷன் டெஸ்ட் போகும். 9th 10th ரிவிஷன் டெஸ்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னு பார்த்தா 6th to 10th சோசியல், 6th to 10th சயின்ஸ். இதான் நம்ம சப்ஜெக்ட் டைப்ல போட்டுருக்க டெஸ்ட். டோட்டலா எத்தனை டெஸ்ட் பாத்தீங்கன்னா 50 டெஸ்ட்டுக்கு ஷெட்யூல் போட்டிருப்போம். 50 டெஸ்ட் முடிஞ்சது. இந்த 50 டெஸ்ட்டுக்கு ஜிகேக்கு நான் சொன்னேன். சைக்காலஜி சேவ் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் மொத்தம் வந்திருக்கும். ஓகேவா? அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் தமிழ், 5 கொஸ்டின் சார்ட், 10 கொஸ்டின் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 15 கொஸ்டின் தான் நமக்கு சைக்காலஜி. 5 கொஸ்டின் தமிழ், 5 கொஸ்டின் சார்ட், மீதி 15 கொஸ்டின் சைக்காலஜி கேட்பாங்க. ஓகேவா? அந்த இதுல நம்ம தமிழ் 5 கொஸ்டின் வந்துருக்கா, நம்ம சைக்காலஜி ஒரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்துடும். தமிழ்ல கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா 50 டெஸ்ட் முடிஞ்சிடும். பிளஸ் நம்மளுக்கு கடைசியில உளவியல் ஃபுல் டெஸ்ட் வந்துருக்கும். ஓகேவா? டோட்டலா நம்மளுக்கு 50 டெஸ்ட் சப்ஜெக்ட் வர இருக்குதா. 51வது டெஸ்ட்ல இருந்து 150வது டெஸ்ட் வர டோட்டலா 100 டெஸ்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வு. பிசி எக்ஸாம் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஹிஸ்டரியில எவ்வளவு கேட்டாங்க, சிவிக்ஸ்ல எத்தனை கேட்டாங்க, ஜியோகிராஃபில எத்தனை கேட்டாங்க, அதே பேட்டர்ன்ல எந்த லெசனுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரியில இங்க நம்மளுக்கு டெஸ்ட் எடுத்திருப்போம். ஓகேவா? மொத்தம் எத்தனை மாதிரி தேர்வு இருக்குன்னா 100 மாதிரி தேர்வு இருக்கும். டோட்டலா நமக்கு அப்ப சப்ஜெக்ட் ஒரு 50 டெஸ்ட், மாதிரி தேர்வு ஒரு 100 டெஸ்ட். டோட்டலா எவ்வளவு ஆயிடுச்சு? 150 டெஸ்ட் ஆயிடுச்சு. 150மே நம்மளுக்கு எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கும்னு அவங்க சொல்லிட்டாங்க கணக்கு. ஓகேவா? நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கூடவே நல்லா படிச்சுட்டு வந்தீங்க, அந்தந்த டேட்டுக்கு அந்தந்த ஷெட்யூல முடிச்சீங்க அப்படின்னா தாராளமா நல்லாவே முன்னாடி இருக்கலாம். நான் நோட்டிபிகேஷன் நோட்டு பின்னாடி படிக்கிறேன் தள்ளி போட்டுட்டு அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணீங்க 3 மாசம் 4 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நோட்டிபிகேஷன் பத்தி எதிர்பார்க்காதீங்க. இப்பல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லாவே டைம் இருக்கு. ஓகேவா? பொறுமையா இந்த ஷெட்யூல நல்லா டைம் கொடுத்து தான் உங்களுக்கு படிக்க வைக்கிறோம். ஃபுல்லாவே எஸ்ஐக்கு தான் டெய்லி டெஸ்ட் போறதுனால டேமா போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு ஃபுல்லா போகுது அப்படின்னா உங்களுக்கு டைம் நல்லாவே கொடுத்துருக்கோம். திங்கள் வெள்ளின்றது எஸ்ஐ டெய்லி டெஸ்ட்ன்றனால சின்ன போர்ஷனா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகேவா? பிடிச்சிருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நாங்க ஷெட்யூல் டைம் போட்டிருப்போம். உங்களால முடிக்க முடியும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இதோட ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் டெஸ்ட் எவ்வளவு 150 டெஸ்ட். இதோட டெஸ்ட் பேட்சோட சீரிஸ் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்அப் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு வச்சிருப்போம். இதுல ஏன் லாக்அப் அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஓகேவா? அது மீனிங் நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். என்ன நம்ம அந்த
அந்த நோட்டிபிகேஷன் வரும்போது அதுக்கு அடுத்தது சொல்றேன் உங்களுக்கு. உண்மையாலுமே லாக்அப் மாதிரி ஒரு 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 சீரிஸ் நாங்க அந்த டைம்ல உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த சீரிஸ் நாங்க பேர் வச்சிருக்கோம் லாக்அப் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது. சரி, மொத்தம் 150 டெஸ்ட் இருக்குமா? இது எதுல நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல இப்ப நடக்கும். ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஆப் ரெடி ஆயிரும். ரெடி ஆனிச்சு அப்படின்னா டோட்டலா ஆப் கன்வெர்ட் பண்ணிடுவோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஆன்லைன்ல ஃபுல்லா 100 டெஸ்ட் 150 டெஸ்ட்டுமே ஆன்லைன்ல ரிடக்ட் ஆகும். நீங்க எத்தனை முறை வேணாலும் நீங்க அதை டெஸ்ட் அடிச்சு பாத்துக்கலாம். பிடிஎஃபா வராது. ஆன்லைன்ல போடும்போது பிடிஎஃபா வராது. அதுக்கு முன்னாடி இப்ப அதாவது அந்த ஆப் ரெடி ஆகிற வர உங்களுக்கு எதுல வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாமே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை டெய்லி நாங்க அந்தந்த டேட்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் போட்டுட்டே இருப்போம். அதுல இருக்கிற டவுட்டை நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்து நாங்க சொல்யூஷன் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகேவா? அதை மேக்ஸிமம் டவுட் நீங்க அப்பவே நீங்க கேட்டுக்கலாம். டிஸ்கஷன் மாதிரி நீங்க அப்பவே கேட்டுக்கலாம். டவுட் இருக்கிறதெல்லாம் உங்களை நாங்க கிளியர் பண்ணி விட்டுருவோம். ஃபுல்லா நீங்க அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். அந்தந்த டேட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட் பண்ணிடலாம். புரியுதா? 150 டெஸ்ட் கிட்டத்தட்ட ஃபுல்லாவே. சரி, பொது அறிவு அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதான். மொத்தம் பொது அறிவு 75 கொஸ்டின், உலகில் 25 கொஸ்டின். அது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எவ்வளவு கொஸ்டின் இருக்கும்னா 100 கொஸ்டின் இருக்கும். இதோட ஷெட்யூல் நான் உங்களுக்கு டெலகிராம்ல கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? ஷெட்யூல் வேணும்ன்றவங்க டெலகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து பேமெண்ட் ப்ராசஸ். நீங்க என்ன பேமெண்ட் ப்ராசஸ்னா ஆன்லைன் டெஸ்ட் ஃபீஸ் நம்மளுக்கு 1500. ஆன்லைன் டெஸ்ட் ஃபீஸ் நம்மளுக்கு 1500. மொத்தம் 150 டெஸ்ட். ஒரு டெஸ்ட் 10 ரூபா தான் செட் பண்ணிடுவோம். 150 × 10 1500. ஓகேவா? மொத்தம் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் நமக்கு 1500. ஜிபே, போன்பே பிளஸ் பேடிஎம் இந்த நம்பர்ல நீங்க இந்த கேட்வேல நீங்க பே பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட் பண்ற நம்பருமே இங்க கொடுத்துருப்போம். ஜிபே நம்பர் 9787440402. பேர் ரூபன் பெர்னாண்டஸ் வரும். இந்த பேர் வருதா, இந்த நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு 1500 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புற நம்பர் இங்க இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட்ல 9789110005 நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவோம். அடுத்து நீங்க அப்படியே 10ஆம் தேதியில இருந்து டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்க ஃபேமிலி பிரைட் ஃபேமிலில நீங்களே இணைஞ்சிடலாம். ஓகேவா? வருங்கால காவலரா ஒளினா அடுத்து சந்திக்கலாம். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, நம்மளால ஃபாலோ பண்ண முடியும், நம்மளால யூனிஃபார்ம் மாட்ட முடியும் அப்படின்ற உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்திருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.